அனைவருக்கும் எஸ்பிபடி சேரிட்டியின் வணக்கம். யதார்த்தமாக நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, முசிறி பக்கத்தில் வேளாங்கண்ணத்தம்னு ஒரு ஊர் இருக்குது, சின்ன வேளாங்கண்ணத்தம்னு. அங்கே வந்திருக்கோம். முசிறி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து குறைஞ்சது 10 கிலோமீட்டர் இருக்கும். இந்த அம்மா பார்த்திங்கன்னா, இவங்க ஒரு சுயதிக்குழு மூலமாக இதை நல்லா நடத்தி, சுயதிக்குழு மூலமாக அவங்க அதை லோனை வாங்கி அவங்க வீட்டுக்காரருக்கு உதவி பண்ணி, அவங்களும் அந்த தொழிலில் இறங்கி, அந்த அம்மாவும் அந்த துறையில் இறங்கி 2 பேரும் சேர்ந்து இந்த தொழில் அருமையாக பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். என் பேர் சகுந்தலா. நான் 9/9/2011 குழு ஆரம்பித்தோம், ஓம் சக்தி குழு. இப்போ எஸ்பிபிடி மூலியமாக நாங்கள் சேர்ந்து லோன் வாங்கியிருக்கோம், 3 லோன் வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு 17/9/2019 வாங்கியிருக்கோம். அடுத்து 5/11/2021 ஒரு லோன் வாங்கிட்டோம், 5 லட்ச ரூபா. 14/7/2022 வாங்கியிருக்கோம். இப்போ 5 லட்ச ரூபா வாங்கியிருக்கோம். நாங்கள் மிஷின் வச்சுருக்கோம், ரைஸ் மில் வச்சுருக்கோம். எங்களுக்கு தேவைப்பட்டது அனைத்தும் வாங்கி வச்சுருக்கோம் ரைஸ் மில்லில். எங்கள் வீட்டுக்காரருக்கு எவ்வளோ வேணுமோ நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த அளவுக்கு வாங்கி கொடுத்து நாங்கள் மிஷின் நல்லபடியாக ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். இதனால் எங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது, லாபம் தான் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் எஸ்பிபிடி மூலியமாக ரொம்ப அதிகமாக எங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. எஸ்பிபிடிக்கும் ஐசிஐசி பேங்க்கும் ரொம்ப நன்றி. வீட்டுக்கு மாவு அரைக்கிறதுல கோதுமை, பச்சரிசி மாவு அரைப்போம். அப்புறம் இது கேழ்வரகு, உப்புமாக்குன்றதுக்கு, இடியாப்பத்துக்கு, அதிரசத்துக்கு, அனைத்து கம்பு வீட்டுக்கு அது மட்டும் அரைச்சி தருவோம், வீட்டுக்கு தேவைப்படுற அனைத்தும். அடுத்து மிளகாய் மிஷின் இருக்குது. மிளகாய் மிஷினில் மிளகாய் எல்லாம் மல்லி இதெல்லாம் கலந்தது அரைப்போம். வரமிளகாய் தூள் அரைப்போம், மஞ்சத்தூள் அரைப்போம். அடுத்து தேங்காய் செக்கு மிஷின் இருக்குது. தேங்காய் மட்டும் அதில் ஆடி தருவோம், தேங்காய் எண்ணெய் மட்டும் ஆடி தருவோம். மாட்டுக்கு முத்துச்சோளம், கேழ்வரகு இந்த மாதிரி எல்லாம் கலந்து எல்லாமே மக்காச்சோளம் அனைத்து எல்லாமே என்ன தேவைப்படுதோ அனைத்தும் மாட்டுக்கு தேவைப்படுறதா பருத்தி கொட்டை எல்லாம் போட்டு கொண்டு வராங்க, நாங்கள் அரைச்சி கொடுப்போம். அடுத்து கடலை மிஷின் இருக்குது, கடலை உடச்சி தருவோம். உடச்சி இங்கேனே செக்காட்டி வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒரு நம்பிக்கையாக எங்ககிட்ட கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அடுத்து கொட்டை முத்து உடைக்கிறதுக்கு ஒரு மிஷின் தனியாகவே வச்சுருக்கோம். கொட்டை முத்து உடச்சி கொடுத்துருவோம், வர்றவங்களுக்கு உடனே செஞ்சு கொடுத்துருவோம், ஆனால் லேட்டாக மாட்டோம். அடுத்து கடலை உடச்சி இங்கேனே செக்காட்டுறதுக்கு தனியாக மிஷினே வச்சுருக்கோம். கடலை செக்காட்டி உடனே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அடுத்து கற்காய் மிஷின் இருக்குது. மாட்டுக்கு தேவைப்படுறது அரைச்சி கொடுப்போம். கற்காயை அரைச்சி மாட்டுக்கு தீவனம் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எங்கள் மனைவி குழுவில் இருக்கிறாங்க 13 வருஷமாக. அதனால் சரின்ட்டு ஃபஸ்ட்டு வெல்டிங் மிஷின் வெளியில் வாடகை சொந்த வாடகை இடத்துல இருந்தேன். இப்போ ரொம்ப அங்கே வாடகை அதிகமாக போகுது. அதனால் சரின்ட்டு சொந்தமாக வீட்லேயே போட்டுடலாம் அப்படின்ட்டு எல்லாம் அனைத்து மிஷினும் கொண்டு வந்தது. ஃபஸ்ட்டு கேட்டு செஞ்சு கொடுத்துருந்தோம், கதவு செஞ்சு கொடுத்துருந்தோம். அப்புறம் சரின்ட்டு அது ஒன்றும் ரொம்ப லாஸ் ஆகுது அப்படின்ட்டு அப்புறம் மாவு மிளகாய் போடலான்னு சொன்னாங்க மக்களுங்க. சரின்ட்டு நான் அது மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு 2 மிஷினும் மாவு மிளகாய் கடலை செக்கு மிஷினு எல்லாமே தனித்தனியாக ஒதுக்கி எல்லாமே ஈரரிசி மாவு எல்லாம் ஒதுக்கி போட்டுக்கிறோம். கடலை மிஷின் 80,000 ரூபா வருது ஒரு மிஷினு, புது மிஷினு செஞ்சோம்னா தயார் பண்ணோம்னா. மாட்டுக்கு இது வீட்டு மாவு அரைக்கிறது கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வாங்கும்போது ரேட்டு கொஞ்சம் கம்மி, 60,000 வந்தது. அப்புறம் 2வது ட்ரிப் வாங்கும்போது 70-75 வந்தது. இப்போ இந்த வருஷத்தில் இப்போ வாங்கியிருக்கிறது செக்கு மிஷின் ஒன்று 2,7 லட்ச ரூபா வருது, ஒன்று 80,000 வருது. பல்ரேசர் 280 வருது. மொத்தம் ஒரு மோட்ரு தனித்தனியாக தான் வைக்கணும், வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஒன்றும் எந்த குறையில்லை. எங்கள் மனைவி உதவி பண்ணியிருக்கிறாங்க. எஸ்பிபிடியும் ஐசிஐசி பேங்க்கு ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். எஸ்பிபடி சேரிட்டி
நீங்கள் என்னென்னா இவங்க தொழில் பண்ணுறாங்க, இவங்க முக்கியமாக வந்து எஸ்பிபிடி மூலமாக லோன் வாங்கி நிறைய இது பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஒரு நன்றி கடனாக எஸ்பிபிடிக்கும் ஐசிஐசிக்கும் அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.